Color very wide, very color very wide, color very wide. Welcome to Why This Coliveri, Namibiaவின் #1 game show. வாரம் துலா பாரம் அப்படின்ற மாதிரி சம்பந்தமே இல்லாத ரைமிங்லாம் பேசாம 4 ஜட்ஜை கூட்டு வச்சு 4 வருஷத்துக்கு ஒரு ஷோ நடத்தாம ஆரம்பிச்ச உடனே அடுத்த ஒரு 45 மினிட்ஸ் 1 ஹவர்ல கபால்னு முடிஞ்சு அன்னைக்கே அவ்வளவு என்டர்டைன்மெண்ட் கொடுக்குற ஒரே நிகழ்ச்சி வை திஸ் கொலவெரி அப்படின்னு சொல்லிட்டு மார்கன் ஃப்ரீமேன் அப்படின்ற ஹாலிவுட் ஆக்டர் நம்மளுக்கு லெட்டர் போட்டிருக்காரு. இதெல்லாம் நம்பி கை தட்டுற ஒரு கிரவுட் இருக்கே அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. ஏன்னா நாங்க இவங்களுக்குலாம் நிறைய பேமெண்ட் கொடுத்து கூட்டு வந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு துறையை சேர்ந்த 4 பேர் வாரம் வருவாங்க. அந்த வகையில இன்னைக்கு ஸ்பெஷல் கெஸ்டா 4 பேர் வந்திருக்காங்க. துறை ஜூம் த கேமரா இதுக்கெல்லாம் நீங்க கை தரலாம். கஷ்டப்பட்டு 2 நாளைக்கு இதை ஒட்ட வச்சிருக்கோம். இன்னைக்கு ஜிம்ல போயிட்டு தவம் இருக்கிற 2 இளம் மங்கைகள். ஏரோபிக்ஸ் அப்படின்னா என்னன்னே தெரியாம இருந்தாலும் ஒரு 600 ரூபாய் டெய்லி காசு கட்டி ஜிம்முக்கு போற ஒரு 2 மங்கைகள். இவங்க காசு கட்டுறாங்களே அதுல நிறைய சம்பாதிக்கலாமே அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட 3 கிலோ சிக்கனை முழுசா சாப்பிடுற 2 ஜிம் மாஸ்டர் வந்திருக்காங்க. சோ இட்ஸ் ஹெல்த் கான்ஷியஸ் ஸ்பெஷல் on why this கொலவெரி. You are okay gym master. You are gym master? Fitness trainer. Fitness trainer. அதான் உன் பாடிக்கு ஜிம் மாஸ்டர் நீங்க சொல்ல முடியாது. வணக்கம் இளம் மங்கைகள் அண்ட் ஜிம் மாஸ்டர். எடுத்த அடுப்புலயே 7 கிலோ சிக்கன் சாப்பிடுற உங்ககிட்ட இருந்தே ஆரம்பிக்கிறேன் சார். நீங்க ஒரு ஜிம் மாஸ்டர், ஃபிட்னஸ் ட்ரெயினர். எத்தனை வருஷமா இருக்கீங்க? 12 years இருக்கு. 12 இயர்ஸா இருக்கீங்க. அடுத்து உங்களுக்கு பண்றதோட நீங்க தான் உங்களுக்கு பண்ணிப்பீங்க போல இது நல்லா. ஓரளவுக்கு. ஓகே, என்ன செஸ்ட் சைஸ் உங்களுக்கு? எனக்கு இப்போ வந்து 44. 44ஆ? சார் உங்களுக்கு என்ன இடுப்பு? செஸ்ட் இல்ல சார், லைட்டா பார்த்ததுக்கு 2 வாரமா ஜுரம் வந்துச்சு, அதனால பாக்குறதே இல்ல. அது நீங்க ஃபிட்னஸ் ட்ரெயினரா? வெரி குட் ப்ரொஃபஷன். எத்தனை கிளைண்ட்ஸ் இருக்காங்க உங்களுக்கு? 4-5 பேர். அண்ட் இவங்க 2 பேர் ஜிம் ட்ரெயினர் அப்படின்னு தெரியும். இவங்க 2 பேர் யாரு? பித்துக்குளி முருகதாஸ் மாதிரி வந்துருக்காங்களே அப்படின்னு நினைக்க கூடாது. இன்றைய நவீன மங்கைகள் 2 people who are going to the gym. ஏரோபிக்ஸ் போறீங்களா நீங்க? Yes. வான்மதி ஏன் ஆனா ஜிம்முக்கு போக ஆரம்பிச்சீங்க நீங்க? ஹெல்த் கான்ஷியஸ் எப்போல இருந்து வர ஆரம்பிச்சது? கொஞ்ச நாளா தான் இருக்கு. எப்படியாவது உடம்பு குறைக்கணும் அப்படின்ட்டு என்னோட ஜிம் மாஸ்டர் கிட்ட கேட்டேன். யார் இவரா? ஓ வெரி நைஸ். சோ நீ ஜிம்முக்கு வா, உனக்கு நான் ஏரோபிக்ஸ் நிறைய சொல்லி தரேன், நீ ஒல்லியாட ஃபிட் ஆயிட, நல்லா இருப்ப, ஹெல்த்தியா. ஓகே பிரியதர்ஷினி, இளம் மங்கை, நீங்களும் ஏரோபிக்ஸ் கிளாஸ் போறதுக்கு தான் ஜிம் போறீங்களா இல்ல உங்களோட நோக்கம் என்ன? ஜிம் போறதுக்கான நோக்கம்? ஏரோபிக்ஸ். எனக்கு ஏரோபிக்ஸ் ரொம்ப பிடிக்கும். அது என்ன ஏரோபிக்ஸ்? ஏரோபிக்ஸ்னா எப்படி அது? ஆக்சுவலி நம்ம இப்ப ஜெனரலா எக்ஸசைஸ் பண்றோம்னா நமக்கு ரொம்ப போரா இருக்கும் எக்ஸசைஸ் மட்டும் பண்ணா. பட் நம்ம டான்ஸோட எக்ஸசைஸ் பண்றப்போ நம்ம வெயிட் லாஸும் பண்ணலாம், நம்மளோட ஹெல்த்க்கு நல்லது, ஹார்ட்க்கு நல்லது, கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம்க்கு நல்லது. என்ன எதுக்கு நல்லது? கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம், ஹார்ட். என்ன நீங்க டிஎஸ்என் அறிமுகப்படுத்துகிறது ஜிம்முக்கு போகாமலே உடம்பை அப்படி பேசுறீங்க. சரி ஓகே, இந்த ஏரோபிக்ஸ்னா பாட்டு பண்ணி 1 2 3 அப்படி பண்ணுவீங்களா? எப்படி அது? சில எங்களுக்கு சில ஸ்டெப்ஸ்லாம் இருக்கு. அது வந்து மெயினா நல்லா பிராட் ஹேண்ட் அண்ட் லெக் மூவ்மெண்ட்ஸ் பண்ணா நம்மளோட ஹார்ட் நிறைய லங்ஸ்க்குலாம் நல்ல ஆக்சிஜன் போகும். சோ அதனால நம்ம ஹெல்த் நல்லா ஃபிட்னஸ் மெயின்டைன். நீங்க 2 பேர் சேர்ந்து ஒரு ஸ்டெப் போட்டு காமிங்களா எங்களுக்கு இப்போ? சூப்பர் ஃபேண்டாஸ்டிக் ஏரோபிக்ஸ். ஆஹா, உங்களுக்கு யார் வந்து இது சேர சொன்னா? ஷில்பா ஷெட்டி எல்லாம் பண்ணிருக்காங்களே ஏரோபிக்ஸ் சீரியல்ல, அதை பார்த்து சேர்ந்தீங்களா நீங்க? இல்ல என்னோட இன்ஸ்பிரேஷனே என்னோட பாஸ், என்னோட மாஸ்டர். ஓ என்னோட ஜிம் மாஸ்டர். ஓ அவர்தான் இன்ஸ்பிரேஷன். அதுக்கு 109 கிலோ உங்களுக்கு ஆகணும். வெரி நைஸ். அண்ட் உங்க 4 பேரும் இங்க வந்து இது கலந்துக்கிட்டது ரொம்ப நன்றி. நீங்க ஜிம்ல வந்து ரொம்ப ரெகுலரா மெத்தடாடிக்கலா நிறைய விஷயங்கள் பண்ணிருப்பீங்க. அது எதுவுமே இங்க இருக்காது. எல்லாமே ரொம்ப இர்ரெகுலரா இருக்கும், எல்லாமே படு பயங்கரமா இருக்கும், படு பாதகமா இருக்கும். எங்களுக்கு 109 கிலோ அப்படின்றது முக்கியம் கிடையாது. நீங்க எந்த அளவுக்கு இந்த குழந்தைகளை, அந்த மக்களை, அந்த சவுப்பு சட்டையை, அந்த பூ போட்ட சட்டையெல்லாம் என்டர்டெயின் பண்றீங்களோ அவ்வளவு ஓட்டு கிடைக்கும். ஓட்டு கிடைச்சு பயங்கர என்டர்டெய்னரா ஃபைனல்ஸ்ல பாக்யராஜ் பெட் ரவுண்ட்ல சுத்தி ஜெயிச்சிட்டீங்கன்னா 25,000 ரூபாய் 25,000 rupees கேஷ் ஜெயிக்கலாம். ஓகே
நீங்க 4 பேர் சோஃபால போய் உட்கார்றதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் ஆடி காமிச்சாங்க. நீங்க 2 பேரும் எங்களுக்கு ஒன்று பண்ணி காட்டணும். ஒரே கையில எவ்வளவு புல்லப்ஸ் எடுக்கிறீங்களோ அவங்க தான் சிறந்த மாஸ்டர் நாங்க ஒத்துப்போம். ஓகே, when I say 1 2 3 you guys have to go. Okay, 1 2 3 go. Go. Come on guys. Go. 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 47 48 49 65 215 417 512 2,04,000 2,05,000 3,63,00,000. என்ன பண்றீங்க? அந்த குழந்தைய பாத்தீங்களா எவ்வளவு டீப்பா உள்ள போயிட்டு வர? சூப்பர் சார். நீங்க இதுக்கு பின்னாடி தாய் மேல ஆணை மாதிரி கை வச்சிருக்கீங்க. ஓகே. ஓ, பேலன்ஸ் இருக்கு. பண்ணுங்க கமான். இஸ் டூயிங். 13 வருஷம் ட்ரெய்னர், 109 கிலோ. இந்த பொண்ணோட ஃபேவரட் ட்ரெய்னர் வான்மதி. யாரு சொல்லுமா? பிரியதர்ஷினி யாரு? யார்? இவரா யார் ஜெயிப்பா? யார் தோத்தா யார் ஜெயிச்சா? நான் பாக்கலையே. இல்ல 2 பேரும் ஈக்குவல் தான். ஒரு கை நான் 2 கையில நான் அவரே win. அப்ப நான் கூச்சமே இல்லாம நான் தோத்துட்டேங்கிறது ஒத்துட்டு இருக்காரு. லெட்ஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் ஃபார் 13 வயசு ஜிம் மாஸ்டர். Thank you so much guys. Please go take your seat and your ammunition will start soon. இங்க இருக்கிற 4 பேர் ஜிம்முக்கு போறவங்க, ஹெல்த் கான்சியஸா இருக்கிறவங்க அப்படின்றத தாண்டி 4 பேர்ல ஒருத்தங்களோட தாத்தா இந்தியாவே பெருமைப்பட வச்சவர். தமிழ்நாட்டை குறிப்பா ரொம்ப இப்போ வரைக்கும் அவரை பத்தி படிக்காத மாணவர்களே கிடையாதுன்னு சொல்லலாம். ஒரு சுதந்திர போராட்ட வீரர். பிரியதர்ஷினி, உங்க கொள்ளு தாத்தா தான் வாஞ்சிநாதன்ல? ஆமா. அதுக்கே நீங்க ஒரு வாட்டி கை தட்டலாம். கொள்ளு தாத்தா, கொள்ளு பேத்தி. உங்க தாத்தா இதுதான் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது உங்க வீட்டுல சொல்லிருக்காங்களா? பிரிட்டிஷ் ஆஷ்துரை வந்து பாண்டிச்சேரியில வந்து ஒரு இயக்கம் இருந்தது, அபினவ் பாரத் சொசைட்டி அப்படின்னு. அது வந்து ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டரோட கிளப் மாதிரி. அதோட பிரான்ச் வந்து சென்னையில ஸ்டார்ட் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்து பிரிட்டிஷ் ஆஷ்துரை வந்து முடியாதுன்னு சொல்லிட்டாரு. சோ அப்பதான் வந்து மகாத்மா காந்தி எல்லாருமே வந்து அந்த சுதந்திர போராட்டத்தை ஒரு பெரிய விதத்துல பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அதோட ஸ்டார்டிங் பாயிண்டா இவர் வந்து ஒரு ஸ்டேஷன்ல வந்து இவரும் இவரோட ஃப்ரெண்டும் சேர்ந்து பிரிட்டிஷ் ஆஷ்துரையை கொல்லணும்னு சொல்லிட்டு போனாங்க. அவர் தப்பிச்சிட்டாரு. இவர் வந்து சுட்டாரு, இவரை பிடிச்சிட்டாங்க. சோ இவரோட குழுவை பத்தி யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக இவரும் வந்து சூசைட் பண்ணி செத்து போயிட்டாரு. யாரு? உங்க கொள்ளு தாத்தா? ஆமா. ஓகே, நாட்டுக்காக இறந்து போன அவங்க கொள்ளு தாத்தாக்கு ஒரு வாட்டி நீங்க நல்லா கை தட்டலாம். நிறைய கதைலாம் தெரியுமா? வீட்டுல சொல்லுவாங்களா அந்த காலத்துல நம்ம தாத்தா இருக்காரோன்னு அப்படின்னு சொல்லிருக்காங்களா? சொல்லிருக்காங்க. இது பத்தி மட்டும் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவர் 25 இயர்ஸ்ல செத்து போயிட்டாரு. 25 வயசுல? ஆமா. 25 வயசுலயே தன்னை தானே நாட்டுக்காக சுட்டிட்டாரு. ஓகே, we are very honored that you are here. Thank you so much. இவங்க 4 பேரோட படு பயங்கரமான படு பாதகமான லொல்லாய் ரவுண்ட் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிக்க போகுது. ஜிம் பாய்ஸ் அண்ட் ஜிம் கேர்ள்ஸ். பாய்ஸ் சொன்னதுக்கு உங்களை மன்னிச்சுக்கோங்க சார். ஆனா உங்களுக்கான இந்த லொல்லாய் ரவுண்டோட பேர் வந்து என்னடா சத்தம். என்னடா சத்தம் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது புரியுதா? உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதா வான்மதி? இல்ல, எதுவுமே புரியல. அதுக்கு எதுக்கு நீங்க டான்ஸ் ஆடுறீங்க? உங்களுக்கு ஏதாவது புரியுதா பேத்தி? இல்ல. நோ. ஓகே, எப்ப புரியும் அப்படின்னா இத தூக்கிடுங்க. 1 2 3 சொல்லும்போது 1 2 3 புரிஞ்சுச்சா? என்னடா சத்தம் அப்படின்னா சத்தம் வந்து இதுல இருந்தா வரும். சோ உங்களுக்கு நாங்க 2 நிமிஷத்துக்கு ஒரு பாட்டு போடுவோம். அந்த பாட்டை செம்ம ஜாலியா மக்களை மகிழ்விக்கிற மாதிரி பாடிட்டு எப்பெல்லாம் நான் இதை எடுத்து அப்படி ஊதுறேனோ அப்பெல்லாம் நீங்க ஒரு சிட்டப் பண்ணணும். ஓகே மாஸ்டர், நீங்க பல வருஷமா வந்து ஜிம்ல ட்ரெயினரா இருக்கீங்க. ஆனா உங்களை யாராவது இது மாதிரி பண்ண வச்சிருக்காங்களா? என்னடா சத்தம் உட்கார இடத்துல சத்தம் வர மாதிரி பண்ண வைக்கிறது இல்ல. ஆர் யூ எக்ஸைட்டட்? கண்டிப்பா உங்ககிட்ட என்ன அதிகமா சத்தம் வரும் நாங்க எதிர்பார்க்கிறோம். லெட்ஸ் ஸ்டார்ட் லொல்லாய் ரவுண்ட். என்ன நடந்தாலும் தம்பிச்சே போனாலும் பாட்டை மட்டும் நிறுத்தக்கூடாது. your time starts now. Why this color start? அண்ணாத்தாடரா ஒத்திக்கோ ஒத்திக்கோ தென்னாட்டே வெங்கடா ஒத்திக்கோ அண்ணாத்தாடரா ஒத்திக்கோ ஒத்திக்கோ தென்னாட்டே வெங்கடா ஒத்திக்கோ காத்தோரனேயோ குறும்பாடு அட போட்டால நமக்கு சாப்பாடு காத்தோரனேயோ குறும்பாடு அட போட்டால நமக்கு சாப்பாடு அண்ணாத்தாடரா ஒத்திக்கோ 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 அண்ணாத்தாடரா ஒத்திக்கோ 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 பட்டு 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 நாரே ஓ விக்கெட் பட்டு பட்டு வாரே ஓடா பாரு முன்னால முன்னால முன்னால
ஆஹா 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 என்ன ஒரு அமுக்கு, என்ன ஒரு சத்தம் மாஸ்டர். அது சப்பையா போய் கிடக்கு பாருங்க. ஆஹா 13 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் மூடி வச்சீங்களா? அதுலயே தெரிஞ்சிருக்கும். ஆனா எனக்கு ஒரே டவுட், நீ நிஜமாலே ஜிம் மாஸ்டர் நடிக்கிறியா? மூச்சு வாங்குது, எல்லா உடல் குறைபாடுகள் இருக்கு. குறைபாடு இல்ல சார். சொல்லுங்க இருங்க. அவள்தான் இன்னும் ஒரு 15 நிமிஷத்துக்கு இந்த உடல் பாடி தாங்கும். என்ன ஏன் உங்களால பண்ண முடியல? இல்ல பாட்டும் பாடிட்டு நீங்க சொல்லிருக்கீங்களா? அதான் பாட்டும் பாடிட்டு இதுவும் பண்றது கஷ்டமா இருக்குது. ஒரு ட்ரெயினர் பேசுற பேச்சாது. நீங்க சொல்லுங்க இளம் மங்கை, உங்களுக்கு எப்படி இருந்தது? ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம். செம்மையா மூச்சு வாங்குது. மூச்சு வாங்குது. எது பாடினதா இல்ல இது மாதிரி இந்த எல்லாமே பண்றது, எல்லாமே பாடுறது. ஓ, நீங்க எது கேட்டாலும் கொஞ்சம் நடிப்பு தூக்கலாவே பதில் சொல்றீங்க. பேத்தி நீங்க சொல்லுங்க. காமெடியா இருந்தது. காமெடியா ஹைஃபை. உங்களுக்கான முதல் ரவுண்டோட பேரு மலையாள படம். நீங்க யார் சிரிக்கிற அளவுக்கு நாங்க அந்த மாதிரி மோசமானவங்க கிடையாது. பேசிக்கலி ஐ அம் டீசன்ட் ஃபேமிலி கை அப்படின்றதுனால அம்மா அப்பா நீங்களே பார்த்து ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த மலையாள படம். ஓகே, லெட்ஸ் கோ. ஆர் யூ ரெடி? என்ன நடந்தாலும் ஸ்தம்பிச்சே போனாலும் பாட்டு மட்டும் நிறுத்தக்கூடாது. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. Why this color very? Start. காதல் வந்தாலே கால் ரெண்டும் தன்னாலே காத்தா சுத்துதே உந்தன் முன்னாலே. ஆஹா என்ன குரல். சொன்னாலே ஐ லவ் யூ சொன்னாலே கண்ணு ரெண்டும் சுத்துதே உந்தன் முன்னாலே. திட்டம் போட்டு திட்டம் போட்டு பார்த்து திமுறா பேசி என்னை நீ தொலைச்சோ. விட்டு ரூபா வீச முறுக்கி முறிச்சு என்ன தொலைச்சோ. எவாடி நீ வாட மதிப்பு தாண்டி இடுப்பு கொண்ட ஊசி சிரிப்பு விட்டோ சீதான். கடப்புக்கு கேட்க மரம் முழுசா பார்த்தா ஜொரந்தான். நெத்தி நடுவ போட்டு வைக்கவே கஷ்டமாச்சு. உன்னை போல நான் இல்ல பொண்ணு பட்டிக்கிட்டேன். உன்னை போல நான் இல்ல மொத்தமா மாறியாச்சு. குத்த வலிய கூட கொஞ்சம் நெத்தி நடுவ போட்டு கத்தரி கொல வச்ச முத்த நடப்பில் நானும் மூக்க வெடிக்கிட்டேன். உனக்கு எப்போதுமே நினைப்பு உன்னை பத்தி தான். சின்ன கத்தரி கொல வச்ச முத்த நடப்பில் நானும் மூக்க வெடிக்கிட்டேன். பாடுமா பாடுங்கம்மா. உடம்ப சட்டுன்னு சொல்ல கட்ட போல மாதிரியே கேரளாவின் பாரம்பரிய கலரி பயட் அந்த கலையை தான் இவங்க 2 பேரும் பண்ணாங்க. அதனால இதுக்கு பேர் மலையாள படம். எப்படி இருந்தது மலையாள படம்? ஐயோ ரொம்ப மோசமா இருக்கு இந்த படம். இப்பெல்லாம் சொல்லாதீங்க, திடீர்னு டிவி போட்டவங்க நாங்க வேற ஏதோ போட்டு காமிச்சு நினைச்சுப்பாங்க. ஹலோ சார், தேங்க்யூ, வெரி நைஸ். கலரி பயட் வீரர்கள் நடுவுல எந்த பயமுமே இல்லாம லைட்டா ஸ்தம்பிச்சு போய் நீங்க நின்னு பாடுனீங்க. ஆனா உங்களுக்கு உள்ள பயம் இருந்ததா? ரொம்பவே இருந்தது. என்ன பண்ணுவாங்கன்னு நினைச்சீங்க வந்தோடனே அவங்க? பாத்தியால வெட்டிட்டானுங்கண்ணா. எங்க அப்பா அம்மாக்கு வர நான் செல்ல பண்ணு. யார் அப்பா? நீங்க என்ன நினைச்சீங்க? அங்க வந்து இப்படி கம்பீரமா நின்னீங்களே, என்ன ஆச்சு உங்களுக்கு? உங்க பொண்ணு பின்னாடி 2 வீரர்கள் வந்தோடனே ஏமா பயந்த? ஏமா பயந்தியா? உங்க பொண்ணு தானே இது? எதிரில இருக்கும்போது பயப்படலாமா? நீங்களே வந்து அங்க ஐயோ எங்கடி முந்தானே அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருந்தீங்க அங்கிள். அண்ட் செல்லக்குட்டி மாஸ்டர், நீங்களே ஒரு நிமிஷம் அரண்டு போய் பாக்கெட்ல கை விட்டதை நான் பார்த்தேன். கத்திட்டு வந்தோம். இந்த மாதிரி ரியல் லைஃப் ஆக்ஷன் எல்லாம் பண்ணிருக்கீங்களா நீங்க ஜிம் மாஸ்டரா இருந்து? எனக்கு நானும் கொஞ்சம் சிலம்பம் எல்லாம் பண்ணுவேன். எனக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்கு. சிலம்பெல்லாம் பண்ணுவீங்களா? சுத்துவீங்களா? கம்பு கொடுத்தா சுத்துவீங்க? ஓ, நீங்க பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா பண்ண வைப்போம்.
நோ ப்ராப்ளம். ஓ வெரி நைஸ். இந்த கலரி பயட்லாம் இப்ப நிறைய பேர் வந்து ஒரு ரெஃப்ரெஷிங்கா ஜிம்முக்கு பதிலா ஆல்டர்னேட்டா சூஸ் பண்ணாங்களா? இதுவும் நல்ல ஆக்டிவிட்டிஸ் தான். இதுலயும் நிறைய கேலரிஸ் போனா ஃபிளெக்சிபிலிட்டி இதுவாகும், எஜிலிட்டி, எண்டூரன்ஸ், ஸ்பீடு, அவங்க டோட்டல் ஃபிட்னஸ் லெவலும் வேற மாதிரி இருக்கும். எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்றான் இந்த மாஸ்டர். இந்த மாஸ்டர் தான் இந்த இளம் மங்கைக்கு எதிராக மோத போறவர். சோ இவங்க பண்ண இந்த பாடல் தேவி ஸ்ரீ பிரசாத் ஏற்கனவே 2 வாட்டி படத்துல போட்ட ஒரு பாட்டை பாடி என்டர்டெய்னிங்கா பெர்ஃபார்ம் பண்ணாங்களா இல்ல அதோட ஜாஸ்தியா மாஸ்டர் பண்ணுவாரா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஒரு புஷ். ஜிம் மாஸ்டர், உங்களுக்கான இந்த அமானுஷ்யத்தோட பேர் வந்து 5 கிலோ அரிசி. நார்மலா உங்க ஒருவேளை மீல்ஸுக்கு நீங்க சாப்பிடறதா நாங்க இதுக்கு பேரா வச்சிருக்கோம். இந்த 5 கிலோ அரிசியை வந்து நார்மலா துபாய் மாடல்ஸ் தான் பண்ணுவாங்க. இன்னைக்கு உங்க மேல ரொம்ப பாசமா இருக்கிற உங்களோட 2 ஸ்டூடெண்ட்ஸே இதை பண்ண வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஆசைப்படுறோம். ஐ கேர்ள்ஸ் ரெடி? அரிசி என்ன கொடுக்க அரிசி எதை கொடுக்க மாட்டாங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நாங்க ஒரு பையில போட்டு கொடுப்போம். ஓகே, let's welcome the students of the masters to perform this amanisham. Students push அப்படி பண்ணதுக்கு நடுவுல நான் உங்களுக்கு சில விஷயம் சொல்லி கொடுத்திருக்கோம். அந்த விஷயத்தை நீங்க கரெக்டா பண்ணணும். உங்க குரு பக்தியை காட்டுறதுக்கான நேரம் வந்துருச்சு உங்க 2 பேர். ஓகே, இத்தனை நாள் உங்களை பெத்து வளர்த்து ஆளாக்கி இன்னைக்கு ஒரு ஜிம் கேர்ள்ஸா உருவாக்கி இருக்கிற இந்த மாஸ்டருக்கான நன்றி விசுவாசம் நீங்க காட்டணும். ஓகே மாஸ்டர், are you ready? பார்த்து செய்யுங்களோ பார்க்காம செய்யுங்களோ, ஆனா நீங்க கரெக்டா செய்யணும் அப்படின்றத எங்களோட ஆசை. அண்ட் துபாய் மாடல், ப்ளீஸ் bring the அமானுஷ்யம். இது என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கிறதுக்கு இந்த டாஸ்கை நீங்க நல்லா பண்றதுக்கான ஒரு நல்ல ஹெல்த் ட்ரிங்க் இதை நான் கொடுத்துருக்கோம். பார்க்காம கல்ப் நடிங்க அப்படியே. 1 2 3 சொல்றேன், அதுக்கப்புறம் குடிங்க. 1 2 3 லெட்ஸ் கோ. யா 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 யா. அட பாவி மாஸ்டர், இப்ப தெரியுதியா உன் கையெல்லாம் எப்படி இப்படி பிதுங்கி போய் நிக்குதுன்னு சொல்லிட்டு. எது கொடுத்தாலும் குடிக்கிற இவருக்கு ஒரு வாட்டி நல்லா கை தட்டலாம். நீங்க குடிக்கிறத பார்த்து எனக்கே வாந்தி வருது. எதுவுமே மிச்சம் வைக்கலையா? இது என்ன தெரியுமா? மெதுப்பாவக்காவ பிழிஞ்ச ஜூஸ், கொஞ்சம் கூட எதுவுமே ஆட் பண்ணாது. நாங்க இதை ரவுண்டா வச்சாலே யாரும் குடிக்க மாட்டாங்க. ஒரு வாட்டி அதுக்கே நான் உங்களுக்கு கை தட்டுறேன். சல்யூட். ரெடியா நீங்க இப்போ? உங்களுக்கு அமானுஷ்யம் ஆரம்பிக்க போகுது. ஓகே, இதெல்லாம் சும்மா லொல்லலாய்க்கு. இதுக்கப்புறம் வந்து லொல்லலாய் அப்படின்ற வாழ்க்கையே உங்க வாழ்க்கையில கேட்கறதுக்கு சான்ஸ் கம்மி தான். லெட்ஸ் கோ அண்ட் ஸ்டார்ட் தி டாஸ்க் நவ. Why this color very? Start. இப்படித்தான் புரிஞ்சு போச்சிடா, அவங்க கண்ணு நம்ம கலருன்னு வச்சு கொண்டு பாடுறி வச்சு எல்லாம் காட்டுவாங்க. பார்வையால பாடாயில இந்த பொண்ணுங்கள இப்படித்தான் புரிஞ்சு போச்சுடா, அவங்க கண்ணு நம்ம கலருன்னு தெரிஞ்சு போச்சுடா. காத்த வாங்கி கொடுக்கிறோம், கவிதை எழுதி கொடுக்கிறோம், செல்லு வாங்கி கொடுக்கிறோம், பண்ணி கொடுக்கிறோம், வீட்டுக்கு தான் ரேஷன் வாங்கி கொடுக்கிறோம், அவங்க நான் கேட்டதெல்லாம் கொடுத்தது வேதனைய கொடுக்கிறாங்க. என்னடா இப்படித்தான் புரிஞ்சு போச்சுடா. ஆஹா ஆஹா, பாட்டு என்ன முடிஞ்சு போச்சுடாவா? இவர் அடிச்சு ஒரு பலூனே உடஞ்சு போச்சுன்னா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. நிறுத்திடுங்க. ஒரு வாட்டி இவருக்கு மாஸ்டர் எல்லாம் கை தட்டிடுங்க. எதனால திடீர்னு நிறுத்த சொன்னேன்னு உங்களுக்கு இது வரலாம். ஒரு முழு பாலே பிஞ்சு போய் நஞ்சு போய் இப்படி தொங்கிட்டு இருக்கு. நாங்க ஏற்கனவே இந்த ரவுண்டுக்கு 5 கிலோ அரிசின்னு எதிரால பேர் வச்சோன்னு உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருக்கோம். லெட்ஸ் bring the 5 கிலோ அரிசி to the stage. ஏதோ எங்களால முடிஞ்சது, எந்த செலவும் இல்லாம உங்களுக்கு. என்ன வச்சுக்கோங்க மாஸ்டர், உங்களுக்கு தான் இது. மாஸ்டருக்கு இந்த அமானுஷ்யத்தை நிறைவேற்றுறதுக்கு காரணமா இருந்த உங்க 2 பேருக்கு ஒரு வாட்டி ஸ்பெஷல் கை தட்டுங்கள். பேத்தி, நீங்க போய் உங்க சோஃபாவை எடுத்துக்கலாம். இவங்க 2 பேர்ல ஒருத்தருக்கு தான் போட்டி. தேங்க்யூ சோ மச் பேத்தி. மாஸ்டர் அண்ட் ஸ்டூடெண்ட், நீங்க 2 பேரும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் முடிச்சிருக்கீங்க. ஆனா உங்களோட 2வது பெர்ஃபார்மன்ஸா நீங்க டான்ஸ் ஆட தெரியும் எங்க கிட்ட ஏற்கனவே எழுதி கொடுத்திருந்தீங்க. நீங்க சிலம்பாட்டம் சுத்துவேன், கம்பு சுத்துவேன், ஐ அம் சிலம்பர் அப்படின்னு இருக்கீங்க. சோ இது 2த்தையும் காமிச்சீங்கன்னா அது 2த்தையும் வச்சு பேஸ் பண்ணி மக்கள் ஓட்டு போடுவாங்க உங்களுக்கு. ஓகே ஓகே மாஸ்டர், வில் ஸ்டார்ட் வித் யூ. ஓகே, சிலம்பாட்ட மாஸ்டர், if you are ready, we will bring the kuchi. Let's go. Bring the kuchi to the stage. Okay, சிலம்பாட்ட மாஸ்டர்,
என்னோட ஹீரோயிசம் மாதிரியே நீங்களும் ஹீரோயிசமா கம்பு சுத்தினீங்கன்னா மக்களுக்கு அது பிடிச்சதுன்னா உங்களுக்கு நிறைய ஓட்டு விழும், 25,000 ரூபாய் கிடைக்கும். ஓகே ஓகே மாஸ்டர், ரெடி? ஆஹா 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 ஆஹா. சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு, சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு எடுத்து வச்சுக்க மாவா, பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு, இறுதி வெட்டிய கட்டிக்கலாமா, கம்பெடுத்தா சொல்லி அடிப்பே, ஜல்லி காளையை போல் துள்ளி குதிப்பே, ஒரு பம்பரமா சுத்தி அடிப்பே, உங்க பட்டனுக்கும் கத்து கொடுப்பேன். சந்தன போட்டு எடுத்து வச்சுக்க மாமா, பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு, ஆஹா, வாட் அ மாஸ்டர் ஹி இஸ், வாட் அ பெர்ஃபார்மர். நடுவுல ஏன் தெருக்கூட்டி என்ன அடிக்க வந்தீங்க? இதானே அது காரணம்? ஒரு காரணம். மாஸ்டர் பயங்கரமா சுத்துறீங்க, இது கத்துக்கிட்டீங்களா ரெட்டியாவது? முன்னாடி சின்ன வயசுல ஓ ஓகே. 32 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு 15 வயசு இருக்கும்போது சிலம்பம் கத்துக்கிட்டத இன்னும் மறக்காத இந்த ஜிம் மாஸ்டர் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்ததா? இல்ல அதோட நான் நல்ல ஒரு டான்சர், என்னோட டான்ஸுக்கு முன்னாடி இதெல்லாம் தூசி அப்படின்னீங்கன்னா நீங்க இப்ப டான்ஸ் ஆடலாம். ஓகே ஒன்னதான டான்ஸ் ஆட சொன்னாங்க. மாஸ்டர் இதுலயும் ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டார். 2 பேருக்கு ஒரு வாட்டி நீங்க நல்லா கை தட்டலாம். அண்ட் இளம் மங்கி உங்களை தனியா ஆட சொன்னோம், ஏன்னா உங்களுக்கு ஓட்டு நிறைய கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு. அதுலயும் மாஸ்டர் வந்து ஸ்கோர் பண்ணிட்டார். லெட்ஸ் சி ஓட்டு எத்தனை உழுது அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களோட பாட்டு உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா, இவங்களோட ஆட்டம் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா, களரி வீரர்களை தாண்டி கண்ணியமா பாடின இவங்களுக்கு நீங்க ரெட் கலர் பிளாக் எடுத்து ஓட்டு போடலாம். ரெட் கலர் பிளாக். அப்பா உங்க ஓட்டே கிடையாதா? யோசிக்கிறீங்க பொண்ணா ஜிம் மேனான்னு. ஓகே, மொத்தம் 17, 47, 8850, மொத்தம் 17,000 வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க இளம் மாணவி. ஜிம் மாஸ்டருக்கு தானே ஓட்டு அப்படின்னா கிரீன் கலர் பேட் எடுத்து தூக்கி காட்டலாம். கிரீன் கலர் பேட் ஃபார் ஜிம் மாஸ்டர். ஆஹா, கனல் கண்ணனுக்கும் அனல் அரசுக்கும் விடாத ஓட்டு இவருக்கு ஊன்றுது அப்படின்னா இட்ஸ் ரியல் ஜிம் மாஸ்டர். 17,000 வாக்குகளை ஜிம் மாஸ்டர். இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட 17 கோடி மக்களால பார்க்கப்படுற வைதிஸ் கொலவேரிக்கு மறுபடியும் உங்களால வரவேற்கிறேன். சொல்லும் போது எனக்கு சிரிப்பு வருது. அண்ட் இன்னைக்கு ஹெல்த் கான்சியஸ் ரவுண்ட். 4 பேரு ஜிம்மே கதியா கிடக்கிற 4 பேர். 2 ஆண்கள் ஜிம் ட்ரெயினர்ஸ், 2 பெண்கள் காலைல சாயங்காலம்னு சொல்லிட்டு 2 வாட்டி ஜிம்முக்கு போற ஏரோபிக்ஸ் மங்கைகள். அண்ட் இவங்க தான் விளையாடிட்டு இருக்காங்க. ஒரு ரவுண்ட் முடிஞ்சு போச்சு. செகண்ட் ரவுண்ட் விளையாடுறதுக்கு ஜிம் மாஸ்டர் சதீஷ்குமார் அண்ட் அவங்களோட ஸ்டூடெண்ட் பிரியதர்ஷினி, நீங்க 2 பேர் தான் மோத போறீங்க. ஓகே, இப்ப சதீஷ்குமார் மாஸ்டர் சும்மாவே இருக்கிறீங்களா வந்ததுல இருந்து? நீங்க தான் வந்து பிரியதர்ஷினிக்கு எதிராக மோத போறீங்க. என்டர்டெயின் பண்றதுக்கு ரெடியா? ரெடி சார். ரெடியா? ரெடி. ஓகே, ஆனா அதுக்கு முன்னாடி பிரியதர்ஷினி நீங்க தான் முதல்ல மனிதரா இங்க வந்து விளையாட போறீங்க. லெட்ஸ் வெல்கம் பிரியதர்ஷினி ஆன் ஸ்டேஜ். பிரியதர்ஷினி, உங்களுக்கான இந்த 2வது ரவுண்டோட அமானுஷ்யம் என்ன அப்படின்னா ஒரு புஷ் நம்ம பண்ணதான் பார்க்க முடியும். லெட்ஸ் கோ அண்ட் டு a புஷ். புஷ்? நீ டிவியே பார்க்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நல்லது உனக்கு. 1 2 3 சொல்லும்போது புஷ் அப்படி பண்ணும். ஓகேவா? 1 2 3 புஷ். உங்களுக்கு கீழே 4 ஐட்டங்கள் வச்சிருக்கோம். இதுக்கப்புறம் அந்த ஓரத்துல 2 கருப்பு துணி மோத்தி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனா இது யாருமே எங்கேயுமே இதெல்லாம் தனியா யூஸ் பண்ண முடியாத விஷயங்கள். ஓகேவா? சோ நடுவுல யார் வந்தாலும் என்ன நடந்தாலும் நீங்க பாட்டு நிறுத்தாம செம ஜாலியா பாடினே இருங்க. ஓகே? தாத்தா அப்பாவை நான் சொன்ன மாதிரி மனசுல நினைச்சுக்கோங்க. யூ வில் கெட் தட் வீரம். ஓகே? ஓகே. And your time starts now.
ஆல் தி பெஸ்ட். Why this Colorado? Start. கொஞ்சம் மைனாக்களே கொஞ்சம் மைனாக்களே என் குரல் கேட்டு ஒன்று கூடுங்கள். ஐயோ வாட் என்டர்டெய்னர். கொஞ்சம் மைனாக்களே கொஞ்சம் மைனாக்களே என் குரல் கேட்டு ஒன்று கூடுங்கள். மழை இன்றே வர வேண்டும் என் தீபாவளி பண்டிகை இன்று வர வேண்டும். தீபாவளி பண்டிகை நாளை வெறும் கனவு அதை நாம் நம்பணும். நாம் நடதும் ரோஜா இன்றே பூக்கணும். கொஞ்சம் மைனாக்களே கொஞ்சம் மைனாக்களே எந்த குரல் கேட்டு ஒன்று கொடுங்கள். பகலில் ஒரு வெண்ணிலா நல்ல அடி. பகலில் ஒரு வெண்ணிலா வந்தால் வாகனம். இரவில் ஒரு வானில் வந்தால் விடை சொல் 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 மனசுக்குள் சொல் சொல் போமா பண்ணு கூட்டு போற ரிச்சா மாமா அவரு. மனசுக்குள் சொல் 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 பூங்காற்றே கொஞ்சம் கிழக்கு எது ஆஹா ஆஹா ஒரு வருது கண்டாலே ஆறு கனவுகள் பலிக்காதா. ஆஜே பாலாசி வயது கொலவரி கொஞ்சம் அடி, நல்லா ரெண்டு சாப்பிட்டு சாப்பிடுங்க. கொஞ்சம் மைனாக்களே என்ன குரல் கேட்டு ஒன்று கூடுங்கள். தத்ரூபமா மேக்கப் போடாம நீ எப்படி இருப்பியோ அதே மாதிரி இருந்தீங்க. தேங்க்யூ சோ மச் கைஸ் ஃபார் டூயிங் திஸ். ஆதிவாசி அடக்கிவாசி அப்படின்ற இந்த அம்மா விஷயம் உங்களுக்கு தாக்கினது எப்படி இருந்தது உங்களுக்கு? நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. வேற என்ன எதிர்பார்த்தீங்க? தெரியல லைக் லைக் மேபி கலர் பொடி பூசுவாங்க நினைச்சேன். இப்படிலாம் இப்படிலாம் எப்படி இருந்தது அந்த ஜாலி ரைட்? சார் எனக்கே கொஞ்சம் பயமா இருக்கு. தேங்க்யூ சோ மச். நீங்க கிளம்புங்க, பேமெண்ட் நாங்க குத்துறோம். ஓகே. அமேசான் காடுகளில் இருந்து அரிய வகையா கிடைச்சிருக்கிற இவங்க ரெண்டு பேரும் நாங்க கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்திருக்கோம். ஆனா இதை எதிர்த்து போட்டி போடுற ஜிம் மாஸ்டர் இவங்களோட அதிக என்டர்டெய்னிங்கா பண்ணோம். பாத்தீங்களா இவங்க ஆனதெல்லாம்? கொஞ்சம் மைனாக்களே. ஐயோ போதும் போதும் போதும். வாபா சதீஷ்குமார் மியூசிக் ஜிம் மாஸ்டர். இந்த பொண்ணு டான்ஸ் ஆடிச்சு, பாட்டு பாடிச்சு, ஜாலியா பேசிச்சு. அந்த மாஸ்டர் வந்து கம்பு சுத்தினாரு, டான்ஸ் ஆடினார், பாடினார். பக்கத்துல இருக்கிற பொண்ணு டான்ஸ் ஆடிச்சு, பாடிச்சு. ஓகே. வந்ததுல இருந்து எதுவுமே பண்ணல. நீ தேமேன்னு உட்காந்துக்கிற. ஏதாவது ஒண்ணு பண்ண இப்போ. எங்க எல்லாத்துக்கும் சேர்த்து அவங்க பண்ணிட்டாங்க. இது எது சிரிச்ச ஜோக் அது? ஏதாவது ஒண்ணு மாஸ்டர் நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க என்ன பண்ணுன்னு சொல்லுங்க, எல்லாமே பண்ணிடலாம். ஒரு இப்போ ஏதாவது ஒரு ஸ்டண்ட் ஆக்ட், அவர் கம்பு சுத்தினார்ல, அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது சார். தெரியாது. டான்ஸ் ஆடுவீங்களா? ரொம்ப கஷ்டம் சார். நீங்களும் ஓடுறீங்க. நடிப்பீங்களா? அதான் பண்ணிட்டு இருக்கேன். தெரியுது நல்லாவே. அதுவும் ரொம்ப கேவலமா பண்றீங்க. சதீஷ்குமார்னு வந்ததுல இருந்தே செட் ப்ராப்பர்ட்டிக்கு பதிலா உட்காந்துக்கிற இவர் என்ன பண்ண போறார், இவருக்கான அமானுஷம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நான் வழக்கம் போல அதை பண்ணும். ஓகே ரெடி? 1 2 3. நிறைய இங்கிலீஷ் படத்துல, இந்தி படத்துல, தெலுங்கு, கன்னட படத்துல கூட வில்லன் மாட்டிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மசாஜ் சொகுசா எடுத்துப்பார். அப்ப இந்த ட்ரெஸ் தான் போட்டு இருப்பார். பாத்துருக்கீங்களா சதீஷ்குமார்? பாத்துருக்கீங்களா? பாத்துனே இருக்கு சார். பாத்துனே இருக்கீங்க. இந்த மாதிரி காஸ்டியூம் இதுக்கு முன்னாடி லைஃப்ல போட்டிருக்கீங்களா? போடணும்னு நினைச்சது கூட கிடையாது. 2 நிமிஷம் ஓகே. இந்த இடத்துல படுத்துக்கிட்டு செம்ம ஜாலியா ரிலாக்ஸ்டா நீங்க வந்து பாட்டு பாடலாம். ஓகே? ஓகே. என்ன நடந்தாலும் ஸ்தம்பிச்சே போனாலும் பாட்டு மட்டும் நிறுத்தக்கூடாது. யுவர் டைம் Why this ஸ்டார்ட். Colorado? Start. நடுத்தரக்கு நச்சுன்னு தான் இருக்கு, கிட்ட வந்து முட்டை வந்தா கிண்ணு தான் இருக்கு. தங்க குடமே தஞ்சாவூர் கடமே மந்திரிச்சு விட்டு விட்டா மலையாள படமே. என்ன கைத்து இது மாமே, என்ன வயசு இது ஐயா, ஐசு இது ஆமா ரொம்ப நைஸ் இது. டொமேட்டோ சாஸ் வேணுமா? நெஞ்ச நசக்கி என்ன அசக்கி என்ன மசாஜ் தான் செஞ்சு போட்டாலே. நடுத்தரக்கு நச்சுன்னு தான் இருக்கு, கிட்ட வந்து முட்டை வந்தா சில்லுன்னு தான் இருக்கு. குடுமே தஞ்சாவூர் படமே மந்திரிச்சு விட்டு புட்ட மலையாள படமே.
பள்ளிக்கூடத்துல நாங்க பழுத்த பிஞ்சுங்கட்டா தெரியுது பார்த்தாலே. உன்ன பார்த்ததில்ல லேசா கொதிக்கோ நெஞ்சுங்கட்டா. நடுத்தருக்கு நச்சுன்னு தான் இருக்கு, கிட்ட வந்து முட்டை வந்தா கிண்டு தான் இருக்கு. தக குடமே தஞ்சாவூர் கடமே வந்துருச்சு விட்டு புட்டா மலையா நடுத்தருக்கு நச்சுன்னு தான் இருக்கு, கிட்ட வந்து முட்டை வந்தா கிண்டு தான் இருக்கு. தடி குடமே சட்னி அது விட்டு புட்டா மலையா நச்சுன்னு தான் இருக்கு, கிட்ட வந்து முட்டை வந்தா கிண்டு தான் இருக்கு. போதும் போதும் போதும், ஒரு வாட்டி கை தட்டி உயிரோட தான் இருக்கீங்களா? எப்படி இருக்கு? ஜாலியா இருந்ததா? ஜாலியா இருந்ததா? உங்களுக்கு ஜாலியா இருந்தது? எனக்கு ஜாலியா இருந்தது பாக்குறதுக்கு. ஆனா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது போல. இது பயங்கர கஷ்டமா இருந்தது. ஏதோ எலெக்ஷனுக்கு முன்னாடி கூட போட்ட ரோடு, அதுக்கப்புறம் போட்ட ரோடுன்ற மாதிரி இது பயங்கர கர்ண கொடூரமான இந்த அமானுஷத்தை இவர் எப்படி ஃபேஸ் பண்ணார், என்டர்டெய்னிங்கா இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டு தான் தெரிஞ்சுக்கணும். ஓட்டு போடணும்னா இதுக்கு முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ண நீங்களும் வரணும். ப்ளீஸ் கம் டு தி ஸ்டேஜ் மிஸ்டர் பிரியதர்ஷினி. பிரியதர்ஷினி பாத்தீங்க நீங்களே, இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதே அவர் அவ்வளவு ஜாலியா பண்ணி நாட்டு சரக்குன்னு சொல்லிட்டு பண்ணார். நல்லா இருந்தது அவங்களுக்கு பாக்குறதுக்கு? செம்ம என்டர்டெய்னிங்கா இருந்தது. செம்ம என்டர்டெய்னிங்கா. நீங்களே இவருக்கு ஓட்டு போட்டுருவீங்க போல. இது உங்க சைடுல ஓட்டு ஜாஸ்தி ஆகணும்னா நீங்க எக்ஸ்ட்ராவா ஏதாவது பண்ணி காட்டணும் எங்களுக்கு. ஓகே ஓகே, நாங்க கேள்விப்பட்டோம் நீங்க இந்தியால நிறைய இடங்கள்ல இருந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு. சரியா? இப்ப இவர் தான் உங்களுக்கு கோமால வந்த சித்தப்பா. இல்ல, கோமால வந்த சித்தப்பாவை நீங்க ஊர்ல இருந்து பாக்க வரீங்க. இந்தியில பார்த்து அழுவணும் இவரை. இப்படி ஓடிவா, அங்கேருந்து ஓடிவா, ரயில்வே ஸ்டேஷன் தான். ஆக்ஷன். तुम्हारा काका இப்பதான் பாட்டு பயமாகுது. கோமா. ஓகே கோமா. அடி அடிச்சு பாரு, கோமா வான் பாரு. ப்ராப்பர்ட்டியா இருந்த இவர் இதுக்காக பயன்படுத்திருக்காரு. ஒரு வாட்டி கை தட்டிக்கலாம். காக்காக்கு ஓட்டு போடணும் அப்படின்னா இந்தி காக்காவா தமிழ் காக்காவா நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். இவருக்கு போடணும் அப்படின்னா பச்சை கலர் பேட் எடுத்து தூக்கலாம். நீங்க எல்லாரும் ஓட்டும் உங்களுக்கு தான் விழுந்திருக்கு. மொத்தம் 4,80,000 வாக்குகள் வாங்கியிருக்கார். நடிப்பும் நல்லா இருந்தது, இவங்களோட ஆக்டும் நல்லா இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா வாஞ்சிநாதன் பேத்தி பிரியதர்ஷினிக்கு நீங்க ஓட்டு போடலாம். ரெட் கலர் கொடி. மொத்தம் 5 லட்சம் ஓட்டு. 5,10,000. கேமராமேன், அந்த கேமராமேன் பொன்னம்பலம். ஓகே, எல்லாரோட ஓட்டுகளையும் சேர்த்து கூட்டி கழிச்சு பார்த்தாங்க. இன்னைக்கு நாள்ல ஃபைனல்ஸ் டைரக்டா போய் பார்க்க போறது வாஞ்சிநாதன் பேத்தி பிரியதர்ஷினி. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் முடிஞ்சாலே 2 பேர் அப்படியே அப்பிட்டோ மணி ஆகி தோத்தாங்குழி ரவுண்ட் விளையாட ரெடியா இருப்பாங்க. அவங்க 2 பேருக்கு தான் இந்த 2 அமானுஷம் காத்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி யாரா நீ, யூ ஆர் சோ ஃபன்னி, இன்டெலிஜென்ட்லி ஹியூமரஸ் கை அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கிற 27 லட்சம் பேர்ல 2 பேர் ஃபீல் பண்ணா கூட என்னோட இந்த நகைச்சுவை பேச்சு துணுக்குகளை நீங்க ஒவ்வொரு நாளைக்கும் ரேடியோல கேட்கலாம். 92.7 பிக் எஃப்எம்ல சாயங்காலம் 5 மணில இருந்து 9 மணி வரைக்கும் முற்றிலும் புது பொலிவோட டேக் இட் ஈஸி அப்படின்ற நிகழ்ச்சியை சாயங்காலம் நீங்க கேட்கலாம். அதெல்லாம் முடியாது அப்படின்னா இப்ப தோத்தாங்குழி ரவுண்டுக்கு போலாம். சரி, உங்களுக்கு முன்னாடி இந்த 2 ஸ்கர்டன் துணி இருக்கு. இதை தூக்கினா நீங்க என்ன பண்ணும் அப்படிங்கறத விளக்கறதுக்கான நேரம் வந்து விட்டது. லெட்ஸ் கோ. அழகிய இந்த யமதர்ம ராஜா அண்டாக்குள்ள நீங்க 2 பேரும் குதிச்சு போய் நிக்கணும். ஓகே, நீங்க நிக்கும் போது உங்க கால்ல ரொம்ப அழகா இருக்கும். பச்சை கிளிகள் தோலோடுன்ற மாதிரி நீங்க ஜாலியா அப்படியே குதிச்சுனே பாட்டு பாடணும். என்ன நடந்தாலும் ஸ்தம்பிச்சே போனாலும் பாட்டு மட்டும் நிறுத்தக்கூடாது. your time starts. Why this Colorado? Start. என்ன ஒரு
மச்சான் ரெண்டோ நட்சத்திரம் நீ எண்ணி பார்த்தா வெக்கம் வரும் விட்ட நேரம் வில்லாரத்தா நிறுத்தி வர நீயும் தானும் தவற்ற வாழும் வர வயசு பையன் மூஞ்சடி அடப்பட்ட ஏதோ புச்சடி உன்ன போல காதலிக்க யாரும் இல்ல வல்லவனே வாழ வைக்க வந்த மாயம் 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 இன்னும் முடியல பாட்டு இப்பதான் நயன்தாரா வருவாங்க. முடிஞ்சு பாட்டு நீ ஒரு ஜிம் மாஸ்டர். எப்படி இருந்து ஜிம் மாஸ்டர்? பயங்கரமா இருந்தது சார். பயங்கரமா இருந்ததா? கை மோசமா கால் மோசமா? எல்லாமே மோசம். எல்லாமே மோசம் தான். உங்களுக்கு எப்படி இருந்தது? ரொம்ப ஜாலியா இருந்தது. இன்னொரு வாட்டி பண்ண போல இருக்கு. வாட்ஸ் போரா? பரவாயில்ல. ஆனா இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் நீங்க ஃபைனல்ஸ்க்கு அனுப்ப முடியும். அதுக்கு நீங்க அந்த கொடி எடுத்து ஓட்டு போடணும். ரெட் கலர் கொடி ஃபார் திஸ் யங் மங்கை வான்மதி. மொத்தம் 15 லட்சம் ஓட்டுகள் வாங்கி வான்மதி முன்னிலையில் இருக்கிறார். ஒரு வாட்டி கை தட்டிடலாம் அவங்களுக்கு. தொங்கி போன இந்த மாஸ்டருக்கு ஓட்டு போடணும்னு நினைச்சீங்கன்னா, அவர் ஏர்வாடிக்கு போக கூடாது, கண்டிப்பா ஃபைனல்ஸ் தான் போடணும்னு நினைச்சீங்கன்னா பச்சை கலர் பேட் எடுத்து தூக்கி போடலாம். மாஸ்டர் எவ்வளவுதான் லட்சம் கொடுத்து ஓட்டு வாங்க பார்த்தாலும் கடைசி அவரால் 3300 ஓட்டுக்கு மேல வாங்க முடியல. அதனால 15 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஃபைனல்ஸுக்கு போறது இளம் மங்கை வான்மதி. 4 பேர்ல ஒருத்தர் பாக்யராஜ் பெட்ல நின்று 25,000 ரூபாய் ஜெயிக்கிறதுக்கான அந்த தருணம் வந்து விட்டது. 4 பேர்ல ஒருத்தர் அப்படின்னும் போதே சதீஷ்குமார் நப்பா சேல பார்க்க கூடாது. வாய் தவறி சொல்லிட்டு தான் இருக்கும். நீதான் நீ சீஃப் கெஸ்ட். என்ன நடந்தாலும் உனக்கு ₹1 கூட கிடைக்காது. ஓகே கைஸ் ரெடி? இவங்க ஜெயிச்சா நான் ஜெயிச்ச மாதிரி. இவங்க ஜெயிச்சா நான் ஜெயிச்ச மாதிரி. அல்பம் போகும்போது ஏதாவது கேட்டிருப்பேன் விட்டு போட்டு. ப்ளீஸ் வெல்கம் வான்மதி செங்குட்டுவன் அண்ட் பரதநாட்டிய கலைஞர் பிரியதர்ஷினி. இது நடுவுல குட்டி குட்டி ரூல்லா இருக்கு. என்னன்னா யாருமே இந்த நடுவுல இருக்கிற இந்த லைனுக்கு வரக்கூடாது. எல்லாருமே எட்ஜ்ல தான் நிக்கணும். இப்படிதான் நிக்கணும். ஓகே எப்படி? திரும்பி நின்னு காட்டுங்க. மக்கே முன்னாடி போங்க. சூப்பர். இது மாதிரி தான் நிக்கணும். 2வது ரூல், இப்படி நீங்க நிக்கும் போது அடிக்கடி நான் உங்களுக்கு கமெண்ட் சொல்லுவேன். ஜம்ப் அப்படின்னா அப்படி குதிச்சுனே இருக்கணும். குதிச்சுட்டே நிக்க கூடாது. எப்படி எப்படி குதிப்பீங்க? மாஸ்டர் சூப்பர் மாஸ்டர். ஓகே திடீர்னு வந்து வாக் அப்படின்னு எப்படி வாக் பண்ணுவீங்க? சூப்பர் மாஸ்டர் யூ ஆர். ஓகே திடீர்னு வந்து ரன் எப்படி ரன் பண்ணுவீங்க? சூப்பர் மாஸ்டர் யூ ஆர். திடீர்னு டான்ஸ் என்ன பண்ணுவீங்க? டான்ஸ் ஆடுவேன். எப்படி ஆடுவீங்க? மியூசிக். அது நின்ன இடத்துல இருந்து இது எல்லாம் பண்ணும்போதே நீங்க பாட்டு நிறுத்தாம இது எல்லாத்தையும் பண்ணும். ஓகே அண்ட் யுவர் ஃபைனல் சான்ஸ் பிகின்ஸ் நவ. Why this Colorado? Start. எத்தனா இருந்தா எட்டூரு என் பாட்ட கேக்கும். பத்தனா இருந்தா பாட்ட பாடும். ஒட்டையோ கட்டையோ நட்டையோ முட்டையோ ஒட்டையோ கட்டையோ பாடு. இந்த நாளே 2 கட்டானாகும். ஊரே 2 பட்டு போகும். ஜம்ப் ஜம்ப். இந்த நாளே 2 கட்டானாகும். எட்டனா எட்டூரு என் பாட்ட கேக்கும். ஆஹா ஆஹா கம்பெனிக்கு லாபகரமான எபிசோட். மொத்தமே 350 ரூபாய் தான் ஜெயிச்சிருப்பாங்க. ப்ளீஸ் கம் ஆன் டு தி ஸ்டேஜ். மாஸ்டர் ஊரை ஏமாத்தி மாஸ்டர் இத்தனால நீங்க பில்டப் பண்ணி வச்சிருக்கீங்க. நீங்க தான் நான் கண்டுபிடிச்சோம். கிளாஸே மிஸ்டேக் பண்ணிட்டேன். அதுக்கு காம்பன்சேட் பண்ணிட்டேன். என்னது புரியல? இல்ல மிஸ்டேக் பண்ணிட்டேன். தப்பு பண்ணனால தற்கொலை பண்ணினீங்களா இப்போ? குடு இதை வச்சு உன் மண்டையில அடிப்பேன். எதுக்கு வேண்டே ஊச்சிங்களா? இல்ல சீட்டிங் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க. கேமரா அந்த வானத்தை மாஸ்டர் நிஜமாலைக்கு வேண்டே கீழே குதிச்சிங்களா? இது ஓ மேட்ச் பண்ணாதியா? ரீப்ளே போட்டு பாப்போம். கேமராமேன் ரீப்ளே போட்டு காட்டுங்க. இப்போ மக்களே இவர் ஏமாத்துறாரு. இவர் வேறண்டே எல்லாம் குதிக்கல. அந்த பொண்ணு குதிச்சுது. எங்க போறா இவ அப்படின்னு பாக்கிறதுக்கு பின்னாடி போய் கீழே குதிச்சிட்டார் மாஸ்டர். இட்ஸ் ஆயில் போங்க ஆட்டம். நீங்க ஏன் சீக்கிரம் வந்துட்டீங்க கீழே? தெரியல. இந்த ஆஃப் த பேலன்ஸ்
ஓகே அண்ட் உங்களுக்கு கடைசிக்கு நின்று ஜாலியா இருந்ததா? நான் நினைச்சேன் எல்லாருமே நின்னுட்டு இருக்காங்கன்ட்டு திரும்பி பார்த்தா எல்லாருமே கவுந்து கிடக்காங்க. யாருமே இல்ல, உங்களுக்கு இன்னும் வசதியா போச்சு. எஸ். கிட்டத்தட்ட 120 செகண்ட் நின்னு 25,000 ரூபாய் ஜெயிக்கலாம் அப்படின்னு இந்த விளையாட்டுல 37 செகண்ட் நின்னு 7,200 ரூபாய் ஜெயிச்சிருக்கிற கிரேட்டஸ்ட் கேர்ள் அண்ட் கம்பெனிக்கு இட்ஸ் பிக்கெஸ்ட் ப்ராஃபிட். ரிசர்வ் பேங்க்லயே செல்லுபடி ஆகக்கூடிய இந்த 7,400 ரூபாய் வச்சு நீங்க மிக பெரும் செல்வந்தரா மாறதுக்கான கங்க்ராச்சுலேஷன் ஆஃப் த காமாட்சி புருஷன். இவங்க 4 பேரும் வந்து இன்னைக்கு ஜிம்ல இருந்து வந்து டைரக்டா இந்த விளையாட்டை விளையாடுனாங்க. இவங்கள மாதிரியே நீங்களும் செம்ம சந்தோஷமா இந்த விளையாட்டுல கலந்துட்டு இவ்வளவு பெரிய அமௌண்ட் எல்லாம் ஜெயிக்கணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். நீதான் ஏமாறுவன்னு எனக்கு வந்தோடனே தெரியும். கிராபிக்ஸ்ல ஒரு நம்பர் வருமே, அந்த நம்பருக்கு போன் பண்ணுங்க. இதே மாதிரி அற்புதமான பிரில்லியன்ட் கண்டெஸ்டன்டோட உங்களை பார்க்க வைக்கலாம். This is Balaji saying டாடா பாபாய் குட் நைட். Have a great night. Color very wide, very very color.